வாவ் நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். வாவ் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், குரலற்ற மனிதர்களுடைய குரலா நாங்கள் ஒழிப்போம் அப்படின்றத பெருமையோட சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ முழுக்க ஒரு டீகோடிங் வீடியோவாக தான் இருக்க போது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் காங்கிரஸை டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன விஷயத்தெல்லாம் பேசினார் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மாதிரி அரசியல் ரிலேட்டடான வீடியோஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வாவ் நெட்வொர்க்கை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விடுதலை சிறுத்தைகளோட சிட்டிங் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் டைரக்டா காங்கிரஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, தொடக்கம் ஏற்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தன்னுடைய வலிமையை உணராமல் வெறும் ராகுல் காந்தியுடைய ஒரு இமேஜை வச்சுட்டு அதை வச்சுட்டு ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க சைட்லைன் பண்ண பாக்குறது அல்லது சிறுமைப்படுத்த பாக்குறது, இது தொடர்ச்சி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க உத்தரப்பிரதேசத்திலையும் போன சட்டமன்ற தேர்தலில் இதான் செஞ்சாங்க. அங்க அகிலேஷ் யாதவ் போட்டு இவங்களுக்கு இல்லாத ஊர்ல எல்லாம் தொகுதியை கேட்கறது, இது மாதிரி இதெல்லாம் தமிழ்நாட்டில் வேணா அது நடக்கலாம். அது உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் அவங்களுக்கு இதுக்கான ஒரு இது கூட பிரசன்ஸ் கூட கிடையாது. ஸோ அது தங்களுக்கு என்ன சக்தி இருக்குங்கிறத உணராம காங்கிரஸ் பிஹேவ் பண்றது இருக்கு பாருங்க. அது அந்த கூட்டணியவே ரொம்ப பலவீனப்படுத்திருக்கு. இப்ப ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிங்கிறது உண்மையில காங்கிரஸ் அதுல ஒரு ரொம்ப ஸ்மால் பிளேயர். நீங்க சிபிஎம்எல் இருந்த பிரசன்ஸ் கூட காங்கிரஸுக்கு கிடையாது அங்க பீகார்ல. இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஆனால் இவங்க ஒரு பெரிய பார்ட்டிங்கிற மாதிரியாவே அந்த 50 வருஷம் ஆண்ட இன்னும் அந்த இதுல இருந்து அவங்க விடுபடலைங்கிற மாதிரி தான் இருக்கு. பீகார் எலெக்ஷனுக்கு தோக்குறதுக்கு முழு முதற் காரணம் காங்கிரஸ் தான். ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லை. அது மாத்திரம் இல்லாம முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அனௌன்ஸ் பண்றதுல ரொம்ப நாள் டிஸ்டன்ஸ்ல இருந்தது. ஜூன் ஜூலைல பிரச்சாரம் பண்ண ராகுல் காந்தி எலெக்ஷன் கிட்ட செப்டம்பர் அக்டோபர்ல பிரச்சாரம் பண்ண வரவே இல்லை. அவர் மேற்கொண்ட ஓட்சோரி அந்த விஷயமும் கூட அந்த 12 கேம்பெயினுமே கூட எடுபடலை அப்படின்ற மாதிரி டைரக்டா தாக்கி பேசியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டும் அதே பண்ணையார் மனப்பான்மையோட தான் இப்ப இருக்கிற மாநில கட்சி எல்லாத்தையுமே அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறைமுகமா டிஎம்கேவையும் காங்கிரஸ் அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பண்ணையார் மைண்ட் செட்ல இருந்து அவங்க இன்னும் வெளியில வரலையோ, நாங்க தான் ஆளுவோம், நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணுவோங்கிற மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டிலயும் அந்த குரல்கள் கேட்கிறது, நாங்க தாவேக்காவுக்கு போறோம், அவங்க கிட்ட பேசுறோம், இவங்க கிட்ட பேசுறோம், திமுக எங்களை மதிக்கலைங்கிற மாதிரி. ஏன்னா கடந்த காலங்களில் பேசப்பட்டதுதான் சார், ஒன்றும் புதுசா இல்லை. அப்ப காங்கிரஸ் தங்களுடைய அவங்களுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு மீறி அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் மீறி அவங்க இமேஜின் பண்ணிக்கிட்டு அதற்காக அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்களா. ஏன்னா ஒரு காலத்துல 63 சீட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க. ஆனா அது ஒரு காலங்க. இப்ப அன்னைக்கு டிஎம்கே இருந்த நிலைமை 110 இடம் பிரிச்சுக்கிட்டு இளையவர்மாள் காங்கிரஸ் தலைவராக இருந்த போது போட்டிட்டாங்க. அது மக்கள் ஏத்துக்கல. அது ஏன்னா ஒரு கட்சி வின் பண்ணவே முடியாதுன்னு அது யார் லீட் பண்றதுங்கிறதே கூட அது பண்ணாங்க. இன்னைக்கு அரசியல் களத்துல யாரு வேணா விமர்சனம் பண்ணலாம். ஆனா ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற எம்பியே அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியவே விமர்சனம் பண்றது தான் தமிழகத்துல ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாம ரவிக்குமார் அவர்கள் டைரக்டா இன்னொரு அக்யூசேஷனை வைக்கிறாரு. இதே போலதான் 2011 ஒரு 3 சீட்டுக்காக மாநில கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை அச்சுறுத்தி தான் அவங்க அந்த சீட்டே வாங்கினாங்க. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 60 சீட் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. ஆனா இந்த 3 சீட்டுக்காக மேல சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு, கீழே தொகுதி பங்கீடு நடந்துட்டு இருக்கு. ஒரு 3 சீட்டுக்காக காங்கிரஸ் அன்னைக்கு பண்ணதையுமே இன்னைக்கு ஒரு ப்ரூஃபா இவர் சொல்லிட்டு இருக்காரு. 2011 இப்படிதான் டிஎம்கே பலவீனப்படுத்தினாங்க. அப்படி ஒரு பக்கம் ரைடு விட்டுட்டு இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறது, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி ஒரு இயல்பா இல்லை அப்படிங்கறத மக்கள் பார்த்தாங்கன்னா எப்படி அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க? எல்லாம் போட்டோம். இப்போ ரவிக்குமார் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம போகிறப்ப இன்னும் 6 மாசத்துல தமிழக எலெக்ஷன். இந்த தமிழக எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணிகள் வலுவா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில யாருக்கு செகண்ட் பொசிஷன்? மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளா இல்லை காங்கிரஸா? இந்த 2 கட்சிகளுக்கு உண்டான கோல்டு வார் அதுதான் இன்னைக்கு இவர் இப்படி பேசியிருக்காரா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோட தூண்டுதல்னால ரவிக்குமார் இப்படி பேசிட்டு இருக்காரா அப்படின்றது தான் கேள்விக்குரிய. இதில் நம்ம பார்க்குறது எப்படி அப்படின்னா, பெரும்பான்மையான சீட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிற்பாங்க. அதில் கூட்டணிக்கு சீட்டை பிரித்து கொடுப்பாங்க. அந்த பிரித்து கொடுக்குறதுல 60 சீட், 45 சீட், லாஸ்ட் எலெக்ஷன் 25 சீட் வரையும் காங்கிரஸ் நின்றாங்க. விசிகா 2 சீட், 3 சீட், 6 சீட் இப்படி நிற்கிறாங்க. இஃப் இன் கேஸ் ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா சைடு மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் அதிக சீட் கேட்கலாம் அப்படின்ற மனப்பான்மையில் இவர் சொன்னாரா, இல்லை பீகார் எலெக்ஷனோட தோல்வி, ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி தோத்தாங்க பீகார் எலெக்ஷன்ல, அதோட வெளிப்பாடுனால இவ்வளோ சீட் உங்களுக்கு கொடுக்க முடியாது
அப்படின்றனால திராவிட முன்னேற்ற கழகத்தோட தூண்டுதல்னால மிஸ்டர் ரவிக்குமார் இப்படிலாம் பேசினாரா அப்படின்றது தான் கேள்விக்குறி. இந்த விஷயத்த எப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எப்படி அணுகுவாங்க அப்படின்றதுமே கேள்விக்குறி தான். பீகார் எலெக்ஷனை போலவே அங்க ஆர்ஜேடி கிட்ட அதிக சீட்டு கேட்டது போல இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்டையும் அதிக சீட்டு கேட்கறாங்க. அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட பிரசன்ட் எம்பி கட்சியோட பொதுச் செயலாளர் டைரக்டாவே காங்கிரஸ் அட்டாக் பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழக கட்சிகளோட கூட்டணி கட்சிகள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் டைரக்டா காங்கிரஸ் அட்டாக் பண்றாங்க. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, நிறைய போராட்டங்கள் நடக்குது, அந்த மாதிரி டைரக்டா திராவிட முன்னேற்ற கழகத்தையே அட்டாக் பண்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையில்லா சூழல் நிலவிட்டு இருக்கிற பட்சத்தில் எதிர்முகாமில் இருக்கிற என்டிஏ கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபி, இவங்க கூட்டணியில் ஒரு உணர்வு பூர்வமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றோம் அப்படின்னா இவங்க கூட்டணிக்குள்ள எந்த ஒரு சண்டையுமே இல்லை. ஏன் சொல்றோம் அப்படின்னா எடப்பாடியார் நடத்துகிற புரட்சி பயண கூட்டத்தில் பிஜேபியோட தாமரை கொடி பறக்குது, அவங்க ஈக்குவலாக வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபியோட அவங்க கூட்டத்திலையுமே கூட ஏடிஎம்கே சார்பில் அவங்க கொடியும் பறக்குது. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் சீரான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற நிலைமையில.